mogok lapar untuk masukkan ISA என்று பத்தி என்ன சொல்லுங்க எதுக்காக அங்கஸ்தாங்க உணவு வந்து மோஸ்ட் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெக்ட் இன் எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் சம்திங் வெரி ஸ்பெஷல் பட் இந்த 5 பேர் ஐஎஸ்சியில் இருக்கிறவங்க அவங்க என்ன கட்டுப்படியாக சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கும் அந்த ஐஎஸ்சி பிடிச்சி அவங்கள உள்ளுக்கு நியாயம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து எதுவும் சுத்தம் ஒன்றும் செய்யலை. அவங்க வந்து இந்த நாட்டுக்கு என்ன நம்ம இந்தியர்களுக்கு வந்து நியாயமான உணவை தான் எடுத்து பேசியிருக்காங்க. ஆமாம், அதனால் இது வந்து இந்த உணவோட பெரிய ஐஎஸ்சி செஞ்சும் போது மித்த இடத்துலையும் அவங்க வந்து பொதுமக்களும் கேட்டுக்கிறாங்க. ஆமாம், இது செஞ்சும் போது ஒரு வகையில் கூட சீக்கிரத்தில் அவங்களுக்கு வந்து அந்த ரிலீஸ் வரும். ஒன்று. ரெண்டாவது உலக நாட்டுக்கும் மித்த பொதுமக்களுக்கும் தெரியும் என்ன நடக்குது. இல்லாட்டி இது வந்து அப்படியே அவங்க இருக்கிறது வந்து ஒரு இஷ்யூ இல்லாத. ஆமாம், அதனால தான் அவங்க செய்கிறாங்க. ஓகே ரபி, இப்போ வந்து இல்லை, இப்போ கிளாங்லேயும் சில பினாங் ப்ராயிலையும் அங்கேயும் செஞ்சுட்டு இருக்காங்க. கரெக்ட். பினாங்கில் மித்த மாநிலம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நல்லா விளங்கணும். அந்த ஐஎஸ்சி வந்து இந்த லா வந்து புது லா இல்லை. ஆமாம், வந்து வெள்ளக்கார நாளில் இருக்குது பாருங்க. ஆனால் அந்த நாளில் வந்து அந்த லா ஏன் இருந்துச்சுன்னா அது வந்து கம்யூனிஸ்ட்காரனுக்கு பாவிக்கிறது. ஆமாம், ஏன்னா அந்த டைமில் டெக்னாலஜி வாஸ் நாட் அட்வான்ஸ். மித்த வகையில் வந்து ரொம்ப இன்கெப்பாசிட்டட் தான். இப்போ வந்து வேற. அப்போ வந்து எமர்ஜென்சி ரூல் அது வேற. இப்போ வந்து அரசாங்கம் என்னத்தை பாவிக்குதுன்னா the two things are always whenever ISA is one element of fear. You put fear on the people. You don't try to be funny. If you try to be funny, you will use the ISA. And it actually works as a threat. Very very clear. நீங்கள் எல்லாம் இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்ய போகிறோம் தெரியுது. இது மொதல் 5 பேர் பிடிச்சிருக்கோம். ஒன்றும் அதான் கவர்மெண்டே முதல்ல சொல்லியிருக்காங்க. செகண்ட் லிஸ்ட் இருக்குது, 3வது லிஸ்ட். செகண்ட் லிஸ்ட் my own good friends have told me second list my name is there. So they are doing that. ஆனால் அவங்க என்ன இதில் செய்ய பார்க்குறாங்க, த்ரெட் வரும்போது மித்தவங்களாம் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுப்பாங்க, இல்லை அரசாங்கத்துக்கு வந்து எதிர்ப்பு கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் செய்யும் போது அவங்க அரசாங்கம் என்ன சாதிக்க பார்க்குறாங்கன்னா வர்ற தேர்தலில் இப்போ க்ளீன் ஸ்வீப் அவங்க சுலகமாக ஜெயிக்க முடியும். அந்த சூழ்நிலையில் தான் அவங்க செய்ய பார்க்குறாங்க. ஸோ ஐஎஸ்ஐ வந்து மக்களுக்கோ நாட்டுக்கோ நன்மை வர்றதுன்னு அந்த நோக்கத்தில் அவங்க செய்யறாங்க. அந்த ஃபியர் இருக்கணும்னு ஒரு டூல் ஆகுறாங்க. பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட். அது எப்படி ஹேங்கிங் ஷார்ட் ஹேங் பண்ணுறது அந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகே வைபி, இப்போ சொன்னீங்க ஏற்கனவே மலேசியா கிணியில் சொன்னீங்க உங்கள் பேரும் அந்த லிஸ்ட்டில் இருக்குன்னு. அதை பற்றி ஹவு யூ நோ? நோ, எனக்கு வந்து ஐ மீன் ஐ எம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். மலேசியாவில் வந்து ஒன்லி 219 மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், நாட் 26 million. ஸோ எனக்கு எத்தனை எம்பிஸ் இருக்காங்க, senior government lawyers and all that. So they have told me. And I recently, as late as 1 week ago. But now because the things are not so serious, elections are very near. So ஒரு வகையில் வந்து அரசாங்கம் வந்து மே நாட் அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு. ஆனால் ரெடியாக இருப்பாங்க. அவங்களுக்கு கவலை இல்லை, அவங்களுக்கு டோன்ட் கேர். மேபி ஏன் மாதிரி அதில் எடுக்க வந்து கொஞ்சம் தயங்குறாங்க. ஏன் தயங்குறாங்கன்னா அப்புறம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படி செய்யும் போது வெளிநாட்டுலலாம் என்ன நடக்கும், ஆளுங்களுக்கு வந்து என்ன நினைப்பாங்க, இந்த அரசாங்கம் வந்து இவங்களுக்கு வந்து எலெக்ஷனுக்கு வந்து சலுகை கொடுக்க மாட்டாங்க. ஒன்றும் சலுகை கொடுக்காக்கிட்டு ஏமாற்ற பார்க்குறாங்க, வேற வகையில் வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. அந்த நோக்கத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த இதில் நான் நாட் நான் அரசாங்கத்தில் இல்லை. அரசாங்கத்தில் இல்லாக்கத்தையும் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். மேபி ஒன் கொஸ்டின். இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இன்ட்ராஸ்ட் அண்ட் மூவ்மெண்ட் நான் பொலிட்டிக்கலாக இருக்கிறவங்க. ஸோ அது முடிஞ்ச வரும் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்டட் கம்மிங். அதாவது கடையெல்லாம் சப்போர்ட் வந்துச்சு, டிஎஃப்சியும் சப்போர்ட் வந்துச்சு. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இது இப்போ இன்ட்ரா பாட கோரிக்கோள் 18 வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இது 50 வருஷம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நாட்டில் வந்து தமிழங்களோட வேலை வாய்ப்பு குறைவு, அரசாங்கத்துலேயும் சரி ப்ரைவேட் செக்டர்லையும். இது புதுசான இல்லையா, நேற்று உள்ள பிரச்சனை இல்லை. ஓகே, கோயில் உடைக்கிறதும் நேற்று உள்ள பிரச்சனை இல்லை. ஆமாம், பழைய தமிழ் ஸ்கூலில் நானே பார்லிமெண்ட்டில் கேட்டு அரசாங்கமே தெரிவிச்சிருக்காங்க. 9வது மலேசியா திட்டத்தில் வந்து தமிழ் ஸ்கூலும் சீன ஸ்கூலும் கட்டுப்படாது. ஆனால் சாமி உள்ள எல்லாத்துக்கும் பொய் சொல்லிக்கிட்டு 67 தமிழ் ஸ்கூல் புதுசு கட்ட போகிறேன்னு சொல்லியிருக்காரு. எங்கேருந்து அவர் கட்டுறாரு? அவங்க அப்பா வீட்டில் கட்டுறாரோ இல்லை அவங்க அப்பா நிலத்தை வச்சு கட்டுறாருன்னா அந்த மாதிரி சொல்கிறது எல்லாம் பொய். ஓகே, இப்போ வந்து இந்த
பிரச்சனை வந்து இன்ட்ராஃபாடன்னு சொல்ல முடியாது, அவங்களாடன்னு சொல்ல முடியாது. இது பொதுமக்களோட பொதுமக்களோட பிரச்சனை, என்னோட பிரச்சனை, உங்களோட பிரச்சனை. ஸோ இந்த கட்சிங்க வந்து இப்போ டிஏபி எடுத்துங்க, பாசஸ் எடுத்துங்க, காடிலாம் நாங்களாம் இதை பற்றி பல வகையில் பேசிக்கிட்டு இருக்கோம். அன்றைக்கு அந்த ஒரு 30,000, 40,000, 50,000 பேர் போனவங்க கோலம்பூரில் எல்லா கட்சி ஆளும் போனாங்க, நானும் போயிருக்கேன். அப்போ நான் எதில் இருப்பேன்? எனக்கு தெரிஞ்சு என்னட்ட இவர் தனப்பலன்னு போயிருக்காரு, மித்தவங்களாம் போயிருக்காங்க. எல்லாம் ஒரே நோக்கத்தில் தான். அன்றைக்கி என்னத்துக்கு போனோம்? ஒரே நோக்கம். தமிழர்களோட சூழ்நிலை வந்து பல வகையில் வந்து இந்த நாட்டில் வந்து அரசாங்கம் வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம சலுகை கொடுக்க மாட்டுறாங்க, நம்மளுக்கு உரிமையை கொடுக்க மாட்டுறாங்க. இதுதான் நம்ம போய் நம்ம விளக்கத்தை தெரிவிக்க போகணும், வேற ஒன்றும் சாதிக்க போன போல. ஆனால் அரசாங்கம் வந்து அந்த கூட்டத்தை பார்த்து பயந்துடும். இது வந்து ஒரு கட்சியோட இதுன்னு இல்லை, எல்லா கட்சியோட கரெக்ட். இது வந்து எவ்ரிபடிஸ் இஷ்யூ. இட்ஸ் நாட் ஒன்லி இந்தியன் இஷ்யூ, இட்ஸ் மலேசியன் இஷ்யூ. தட் டே அன்றைக்கு நான் போகும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நான் போகும்போது நானும் பேசியிருக்காங்க. பேசும்போது நாங்கள் சீனவங்களை மாணவரும் பார்த்தேன், நோய்க்கர மாணவரை பார்த்தேன். அவங்களை கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை இது வந்து மலேசியாவோட பிரச்சனை தானே. நாங்களும் எங்களுக்கு தெரியும் தமிழங்க ரொம்ப ஏழை மக்களாக இருக்காங்க, அவங்களுக்கு நானும் போராட்டம் செஞ்சு வந்திருக்கேன். அப்போ அது என்ன செய்ய முடியும்? அவங்க இன்ட்ராஃப் மெம்பர் இல்லையா? இன்ட்ராஃப்னு எங்கள் நாட்டில் வந்து எவ்ரிபடி இஸ் இன்வால்வ். இன்ட்ராஃப் பிலாங்ஸ் டு த people belongs to the இன்ட்ராஃப் because this is a Malaysian issue. இப்போ இந்த வர்ற பொது தேர்தல் வந்து பெரிய முக்கியமான டிசிஷன், ஒரு பெரிய முடிவு பண்ணோம் பொதுமக்கள் வந்து. இதுக்கு முந்தி இந்த 50 வருஷம் முந்தி தமிழவங்களோட கோரிக்கைகள், அவங்களோட ஆதரவு எல்லாம் தேசிய முன்னணி கட்சிக்கு தான் போய்கிட்டு இருக்கு. பாருங்க, இதுதான் முதல் வாட்டி அரசாங்கமே ஆடி போயிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க மலேசியா கேனில் அன்றைக்கு 15,000 பேர் கேதர் பண்ண சொன்னாங்க. இதில் செராஸ் ஸ்டேடியம்ல அது நானே கேள்விப்பட்டேன். ரொம்ப பேர் காசு கொடுத்து அவங்கள வர சொல்லி, சின்ன பிள்ளைங்களை, வயசானவங்க, அதுவும் பல வகையில் நல்ல பயங்கரமான பாட்டெல்லாம் பாடி அவங்கள தான் அதுக்கு பார்க்க தான் போயிருக்காங்க. ஆனால் அதில் வந்து எல்லாத்தையும் ஒரு கொஸ்டினை அனுப்பியிருக்காங்க. அதில் வந்து முக்கியமான கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க பாரு. இந்த நாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த நாட்டை வந்து நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? நீங்கள் வந்து அரசாங்கம் மேலே எதிர்ப்பு கொடுத்தா என்னத்துக்கு எதிர்ப்பு கொடுக்குறீங்க? எந்த தமிழ் பேப்பர் வந்து நீங்கள் சொல்கிறீங்க உண்மையாக அதுன்னு? அப்போ என்ன அதை காமிக்கிறதுன்னா அரசாங்கமே தெரியுது இது வந்து சீரியஸான நிலைமை. ஏன்னா இந்தியர்கள் வந்து இது மாதிரி சூழ்நிலை இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் நான் என்ன கேட்டுக்கிறேன்னு அந்த வர தேர்தலில் எங்கெங்கே தமிழவங்க இன் பர்டிகுலர் எதிர்கட்சியில் வேட்பாளர் நிற்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. எம்ஐசி வேட்பாளருக்கு ஆதரவு உண்டு கொடுக்காதுன்னு சொல்ல மாட்டேன், கொடுக்கக்கூடாது, அவங்க தோக்கடிக்கணும். ஏன்னா இந்த வருஷம் இந்த 50 வருஷம் வந்து அவங்க வந்து பொதுமக்களுக்கு வந்து ஏமாற்றிக்கிட்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் வந்து எத்தனை வாட்டி தமிழங்களோட பிரச்சனை பேசும்போது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து நான் பேசிகிட்டு இருக்கும் போது கிளேங் டுடோ அதெல்லாம் சொன்ன போது மைக்கா அங்கே தந்தது ஒன்றும் எழுதி பேசல. ஆனால் வெளியே வந்து கட்டி பிடிச்சிட்டு ஆய்சே குழா நீ மாதிரி ஜென்டல்மேன் பேசுனது நான் கேட்டதே இல்லைப்பா. எவ்வளோ தைரியமாக பேசியிருக்கேன்னு. இதில் என்ன காமிக்குன்னா நான் எதிர்கட்சியில் உள்ளதான் நான் நம்ம இனத்தை பற்றி நம்ம பாதுகாப்பு பண்ணணுமா? அது அவங்களோட கடமை இல்லையா? அவங்க அது முக்கியத்துவம் கொடுக்க மாட்டுறாங்களே. இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம பொதுமக்களுக்கு தெரிய நம்புறேன். இது இஸ் இம்பார்ட்டன்ட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எலெக்ஷன். ஃபுல் டர்ன் அவுட் வரணும். ஓகே. ஆனால் எலெக்ஷனில் வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆளுங்க குறையும் பாருங்கள். எங்கள் தொகுதியெல்லாம் வேலை ஆளுங்க எங்கெங்கே தமிழவங்க இருக்காங்களோ வந்து மித்த தொகுதியில் வந்து உதவி செய்யுங்க. நாங்கள் சொல்ல வேணாம், நீங்கள் வாங்க. வைபி சில பிளேசஸ் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு யங் யூத்தர்ஸ்லாம் இருக்காங்க. அங்கே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ப்ராப்ளம் சொல்லிட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அது நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா நவம்பர் டிசம்பரில் தான் ரொம்ப பேர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா அது லாஸ்ட் குவார்ட்டர், ரொம்ப இதுக்கு மேலே டைம் இல்லை பாருங்கள். எலெக்ஷன் மார்ச் உள்ள வச்சாங்கன்னா டிசம்பர் உள்ள ரெஜிஸ்டர் பண்ணவங்க தான் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே ரெஜிஸ்டர் பண்ண எனக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இதான் சிஸ்டம். மித்த நாட்டெல்லாம் நியூசிலாண்டில் நாளைக்கு எலெக்ஷன் தான் இன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ணலாம், இமெயிலில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நான் பார்லிமெண்ட்டில் கேட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியுமா ஒரு வருஷம் வந்து ரெஜிஸ்டரிங் ஓட்டர்ஸ் how much it costs? 80 million ringgit in this country. Stupid government spending 80 million a year. Yes, I've asked government எவ்வளோ கவர்மெண்ட் செலவு பண்ணோம்? 2 வழி தான். கெட் த CD from the IC department and upload in your thing. All those 21 automatic register. Automatic registration. Automatic நான் கேட்டிருக்கேன், அது செய்ய மாட்டாங்க. But they are willing to spend 80 million ringgit a year. சும்மா வீண் செலவு.
அது எவ்வளோ எத்தனையோ தமிழ் ஸ்கூல் கட்டலாம், எத்தனையோ சீன ஸ்கூல் கட்டலாம், எத்தனையோ வேலை வாய்ப்பு தமிழங்களுக்கு கொடுக்கலாம். அதெல்லாம் அவங்க செய்ய அது நோக்கமே இல்லை. ஓகே ஓகே, லாஸ்ட் 2 questions சார். சைப்ரஸை வந்து இப்போ விடுமுறையாக கொடுத்துட்டாங்க, பப்ளிக் ஹாலிடே இல்லையா கொடுத்துட்டு எனிதிங்? இல்லை 50 வருஷம் சென்று தான் அவங்களுக்கு தெரியுதா சைப்ரஸுக்கு வந்து லீவு கொடுக்குறேன்னு. லீவு கொடுத்தா ஸோ வாட், ஐ காட், எனக்கு எத்தனை எஸ்எம்எஸ் வந்திருக்கு, எனக்கு லீவு முக்கியம் இல்லை, எனக்கு வந்து வேலை கொடுங்க, எனக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு படிப்பு வசதி கொடுங்க, அரசாங்கத்தில் வேலை வாங்கி கொடுங்க, இதுதான் முக்கியம். வேலை இல்லாக்கிட்டே அவன் என்ன செய்ய போகிறான்? இப்பயே அவனுக்கு வேலை இல்லை. அப்போ அன்னைக்கு வந்து லீவு கொடுத்தா ஒன்றும் என்ன அது பெரிய சாதனைன்னு சொல்ல முடியாது. இது அதுவும் பிரைம் மினிஸ்டர் கொடுக்கும்போதே அவர் சொல்கிறாரு, ஓ கோலாலம்பூர்ல சரியான டிராஃபிக் ஜாம்லாம் இருக்குது, அப்போ அது லீவு கொடுத்தாலும் கொடுக்கறது கூட டிராஃபிக் ஜாம்னால தான். அதான் இந்தியர்களால் கொடுக்கலாம். அந்த நோக்கத்தில் வந்து இந்தியரை பற்றி இரவுக்கே, அதாவது 50 தொகுதி இந்த வர்ற தொகுதி பார்லிமெண்ட் தொகுதி வந்து இந்தியர் வந்து 10% மேலே ஓட்டிங் ரைட் இருக்கு. ஸோ அதை தான் இப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்க, இப்போ தான் யோசனை பண்ணுறாங்க. இந்த வசதிகள் இது வந்து நம்ம நாடு, தாய் நாடு, நம்ம நாடு, வேற எங்கே போக போகிறோம்? This is our country. We will fight and die here. We are not foreigners. We are not like other Indonesians who come or Indo-China people. This is my motherland. We will stay here and fight. Okay, so ஒரே லாஸ்ட் கொஸ்டின். இது வந்து ஆங்கிலத்தில் மலையில் ஆன்சர் பண்ண நல்லா இருக்கும். இன்ட்ராஃப் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆகும் இல்லாட்டி காசஸ் ஹூரு ஹரா, எஸ்பெஷலி மலேஸ் நம்ம மூலியமாக அவங்க வந்து ரொம்ப அந்த ஃபியர் விடுறாங்க. மலேஸ் கிட்ட போய் சொல்லுவாங்க இன்ட்ராஃப் இஸ் யூசிங் ரேசிஸ் இஷ்யூஸ் சம்திங் லைக் தட். Particularly for Chinese and Malays brothers, என்ன சொல்ல விரும்புகிறா? ஏன் இன்ட்ராஃப் பயப்படக்கூடாது? No, the issues that have been raised by Hindra are all core issues of the Indians. So it's nothing, I've been articulating it. Why it was not a sensitive issue? Past has been articulating it, Cardillan and government has been articulating it. Just because Hindra is a non-government organization, what have we got to fear? I keep on saying the government has got it wrong. Sit down and talk. But are we to sit down with these kind of people and civil society and talk? But after 25th of November, how many people he has sat down and talked? Number one, what has he done other than declaring holiday? Nothing he has done. He will not do anything. Ellam poi. He will not do anything. He don't care. He don't care. There's nothing to fear about Indra. In fact, we must accept the reality that the Indians have been marginalized, that they are third-class citizens, they are underclass in their own country. Something has to be found to address these issues, rather than saying there's no issue. The denial syndrome is with Barisan. Sami keeps on saying nothing is wrong, nothing is wrong. What nothing is wrong? Something is very major, something is very seriously wrong with the community. The Chinese and the Malays should actually assist and understand us, okay? They are also a part and parcel of society, but we will not deny that poverty looks at nobody, does not look at the color of the skin. I will be the first one to say they are poor Malays, they are poor Chinese, and they are poor Indians. But nobody will deny the highest among the poor are Indians. So they need more help. Why we have nearly 40% gangsters, 40% criminals in Simbarangang? That is a clear reflection. You go to court, I'm a practicing lawyer. Sometimes I'm really puzzled. Why there are so many Indians charged in court every day? Something is very wrong. Something is wrong core to the society's problems. These are ills which can be found, a solution can be found. Will the government find a solution? Yes, after the election, when they get back. Otherwise, no. Okay, thank you very much. Cheers.